ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே.ஏ. ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் பிரபலமான அலங்கார் தியேட்டர் இயங்கி வருகிறது. அண்மையில் வெளியான அமரன் படம் திரையிடப்பட்டு வருகிறது. இந்த தியேட்டர் வளாகத்தில் நவம்பர் 16ஆம் தேதி அதிகாலை 2 மர்ம நபர்கள் 3 பாட்டில்களில் அடைத்து கொண்டு வந்த பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர். இந்த பெட்ரோல் குண்டுகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்தன. இந்த சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் அதிகாலையில் பதறி போயினர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு மேலப்பாளையம் போலீசார் விரைந்தனர். குண்டு வீசிய மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதற்கு என்ன காரணம், பின்னணியில் இருப்பது யார் என்பது குறித்து பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்தனர். அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவு காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து தப்பியோடிய நபர்களை தேடி வருகிறார்கள். தற்போது திரையரங்கில் 2 நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசுவது போன்ற சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த சம்பவத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயமில்லை. தியேட்டருக்கு சேதம் பெரிதளவில் இல்லை. இந்த திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில நாட்களுக்கு முன் SDPI கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதனால் அவர்கள் மீது பழி போடும் எண்ணத்தில் வேறு சில அமைப்புகளோ அல்லது கும்பலோ இந்த செயலை செய்திருக்குமா என்கிற கோணத்திலும் விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ள அமரன் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்புகள் தமிழகத்தில் போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் நடைபெற்றுள்ள இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்து மக்கள் கட்சி நிர்வாகி ஜெயக்குமார் மற்றும் ஆதரவாளர்கள் இந்த தியேட்டருக்கு வந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜெயக்குமாரையும் அவரது ஆதரவாளர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.